ரெசிட் டீட்டெயில்ஸ். ரெசிட்களின் விவரங்கள். ஒரு ரெசிட்டின் விவரங்கள் என்பது இ-ஆஃபீஸில் டயரைஸ் செய்யப்படும்போது பதிவு செய்யப்பட்ட அனைத்து தகவல்கள் ஆகும். பெறப்பட்ட ஒரு தபால் குறித்து அனைத்து நடவடிக்கைகளின் வரலாற்றை அறிந்து கொள்ள இந்த விவரங்கள் மிகவும் உதவியாக இருக்கும். ரெசிட்டின் விவரங்களை அறிந்து கொள்வதற்கான வழிமுறைகள். முதலாவது, இன்பாக்ஸ், இன்பாக்ஸ் சப்ஃபோல்டர், கிரியேட்டட், சென்ட் மற்றும் க்ளோஸ் லிஸ்டில் உள்ள ஏதாவது ஒரு ரெசிப்ட் நம்பரை கிளிக் செய்யவும். இதில் முக்கிய குறிப்பு: பிசிக்கல் ரெசிட்டின் விவரங்களை பார்க்க வேண்டும் என்றால் பெறப்பட்ட நிலையில் அது இருக்க வேண்டும். இரண்டாவது, ரெசிட் குயிக் டீட்டெயில்ஸ் என்பதில் திறக்கப்பட்ட ரெசிட் பற்றிய சில தகவல்களை உடனடியாக பார்க்கலாம். ரெசிட்டின் இயல்பு பிசிக்கலா அல்லது எலக்ட்ரானிக்கா என்பதை அறிந்து கொள்ளலாம். கம்ப்யூட்டர் நம்பர் என்பது உருவாக்கப்படும் போது ஒதுக்கப்பட்ட ஒரு ரெசிட்டின் தனிப்பட்ட வரிசை எண்ணாகும். ரெசிட் நம்பர் என்பது அதற்குரிய தனிப்பட்ட எண்ணின் வடிவமாகும். அதில் வரிசை எண், உருவாக்கப்பட்ட ஆண்டு, உருவாக்கப்பட்ட பிரிவின் பெயர் ஆகிய விவரங்களும் இடம்பெற்றிருக்கும். மெயின் சப்ஜெக்ட் கேட்டகரி என்பது ரெசிட் டயரைசேஷன் சமயத்தில் தபால் எந்த வகையை சார்ந்தது என்று குறிப்பிடப்பட்ட தகவலாகும். வேண்டும் என்றால் பின்னர் இந்த விவரத்தை மாற்றம் செய்து கொள்ள முடியும். DAK அல்லது மெயின் லெட்டர் என்பது ஒரு ரெசிட் உருவாக்கத்தின் போது முதல் முறையாக டயரைஸ் செய்யப்பட்ட தபால் ஆகும். பிசிக்கல் ரெசிட்டில் ஸ்கேன் செய்த தபாலை கட்டாயமாக அப்லோட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் அதில் மெயின் லெட்டர் இல்லாமல் இருக்கலாம். அடிப்படை விவரங்களில் ரெசிட் அனுப்பியவரின் பெயர் மற்றும் முகவரி, சப்ஜெக்ட், இணைப்பு ஆவண விவரங்கள், தபால் டெலிவரி செய்யப்பட்ட முறை, பெறப்பட்ட தேதி, இ-ஆஃபீஸில் டயரைஸ் செய்யப்பட்ட தேதி, லெட்டரில் உள்ள தேதி போன்ற பல விவரங்களை காணலாம். ஒரு ரெசிட்டின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் அந்த ரெசிப்ட் சென்ற பயனர்கள், எந்த தேதியில் எந்த பயனர் லாகினில் இருந்தது என்ற முழு விவரங்களே ரெசிப்டின் ஹிஸ்டரி என்று அழைக்கப்படும். டெஸ்பாட்ச் என்பது ரெசிட்டுக்கு எதிரான டெஸ்பாட்ச் செய்யப்பட்ட பதில் கடிதம், அதாவது இஷ்யூவின் விவரங்கள் ஆகும். இதில் இஷ்யூ நம்பர், டெஸ்பாட்ச் செய்தவரின் பெயர், டெலிவரி செய்யப்பட்ட முறை, சப்ஜெக்ட், டெஸ்பாட்ச் செய்த தேதி போன்ற விவரங்களையும் காணலாம். அட்டாச்ட் டிட்டாச்ட் என்பது ரெசிட்டுடன் இணைக்கப்பட்ட மற்றும் பிரிக்கப்பட்ட ஃபைல்கள் அல்லது பிற ரெசிட்டுகள் பற்றிய விவரங்கள் ஆகும். இதில் அவற்றின் நம்பர், சப்ஜெக்ட் மற்றும் யூசரின் பெயரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், நடவடிக்கை எடுக்கப்பட்ட தேதி மற்றும் ரிமார்க்ஸ் போன்றவற்றின் தகவல்களை காணலாம். க்ளோஸ்ட் என்பது ஒரு ரெசிட் எத்தனை முறை க்ளோஸ் செய்யப்பட்டது மற்றும் மீண்டும் திறக்கப்பட்டது என்பது பற்றிய விவரங்கள் ஆகும். இதில் க்ளோஸ் அல்லது ரீஓபன் செய்த பயனர், நேரம் மற்றும் தேதி ஆகிய விவரங்களை காணலாம். மூமெண்ட்ஸ் என்பது ஒரு யூசரிடமிருந்து மற்றொரு யூசருக்கு ரெசிப்ட் அனுப்பப்படும் போது அந்த நகர்வு டைம் ஸ்டாம்ப் மற்றும் ரிமார்க்ஸ் தகவல்களுடன் பதிவு செய்யப்படும். தற்போதைய மூமெண்ட் பற்றிய தகவல்கள் முதலில் பதிவு செய்யப்பட்ட மூமெண்ட் பற்றிய தகவல்கள் கடைசியிலும் இருக்கும். காப்பி என்பது முன்பு நிரப்பப்பட்ட டைரி டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் அண்ட் சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸை நியூ டைரி ஸ்கிரீனில் காப்பி செய்வதாகும். இந்த அம்சமானது ஒரு இடத்திலிருந்து பெறப்பட்ட மற்றும் ஒரே சப்ஜெக்ட் கொண்ட பல தபால்களை டயரைஸ் செய்யும் போது உள்ள வேலையை எளிதில் முடிக்க பயன்படுத்தப்படுகிறது. நோட்: குறிப்பு: பதிவேற்றப்பட்ட, ஸ்கேன் செய்த தபாலை நகல் எடுப்பதற்கான அம்சமும் இ-ஆஃபீஸில் உள்ளது. இது ஒரே தபாலை பலமுறை வெவ்வேறு ரெசிட் அல்லது டயரி நம்பர்களாக டயரைஸ் செய்வதற்கு பயன்படுகிறது.